நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20-21 இறைவார்த்தைகள். ஒருவர் நாவினால் எதை விதைக்கின்றாரோ அதையே உண்பார். தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவரின் சொல் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்துவிடும். ஒருவருடைய பேச்சு அவர் யார் என்பதை சொல்லிவிடும். எப்படி அந்த பேச்சு வெளிப்படுகிறது என்றால், ஒருவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அவருடைய பேச்சில் வெளிப்படுகிறது. இந்த உள்ளத்தை நாம் எதை கொண்டு நிரப்புகிறோம் என்பது மிக மிக முக்கியம். இந்த உள்ளத்தினை எதனை கொண்டு நாம் நிரப்புகிறோம்? எதனால் என் உள்ளம் நிரம்பி இருக்கிறது? அதன் அடிப்படையில் தான் என்னுடைய பேச்சு வெளிப்படும். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய செயல்கள் இருக்கும். உள்ளத்தில் இருப்பதே நம்முடைய வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படும். குறிப்பாக இந்த உள்ளத்தை எது நிரப்புகிறது என்றால், நம்முடைய பார்வை, நாம் எதை பார்க்கிறோம். நம்முடைய கேட்டல், நாம் எதை கேட்கிறோம். நம்முடைய முகர்தல், ருசித்தல், தொடுதல் போன்ற உணர்வு நிலைகள் தான் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. இந்த ஐம்புலன்கள் வழியாக வருகிற உணர்வு நிலைகளே நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. அதுதான் நம்மை யார் என்று தீர்மானிக்கிறது. பேச்சு பல விதங்களில் வெளிப்படும். நாம பேசுற பேச்சு பல விதங்கள்ல இருக்கும். கோபமான பேச்சு, வெறுப்பான பேச்சு, சந்தேகமான பேச்சு, பொய்யான பேச்சு, ரொம்ப கீழ்த்தரமான பேச்சு, நக்கலான பேச்சு, குழப்பமான பேச்சு, முரண்பாடு தருகிற பேச்சு. நம்ம பேசுற பேச்சிலே எவ்வளவு வகை இருக்குது பாருங்க. கோபமா பேசலாம், வெறுப்பை தர மாதிரி பேசலாம், பேசுறதே சந்தேகமா பேசலாம், பொய்யா பேசலாம், ரொம்ப கீழ்த்தரமா மட்டமா போய் பேசலாம், நக்கலா பிறரை நையாண்டி பண்ணி பேசலாம், கிண்டல் பண்ணி பேசலாம். நம்ம பேசுற பேச்சு ஒரு குழப்பத்தை தருவதை போல பேசலாம், முரண்பாடு உள்ளதாகவும் பேசலாம். இதெல்லாமே பேச்சினுடைய வகைதான். பேசுற பேச்சிலே இவ்வளவு இருக்குது. இதை கொஞ்சம் நேர்மறையாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பேச்சு கவர்ச்சியான பேச்சாக இருக்கலாம். ஒருத்தருடைய பேச்சு கேட்கணும் போல இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கவர்ச்சியான பேச்சு. சில பேருடைய பேச்சு தெளிவான பேச்சு, பேசுற பேச்சு எல்லாருக்குமே புரியும், சொல்லுகிற சொல் எல்லோருடைய மனதிலும் போய் தங்குகிற அளவிற்கு ரொம்ப தெளிவா பேசுவாங்க. சில பேருடைய பேச்சு உண்மையான பேச்சு. பா, இந்த மனுஷன் சொன்னா நம்பலாம்பா, இவர் சொல்றதுல உண்மை இருக்கும், உண்மையான பேச்சு. சில பேர் பொறுமையான பேச்சு, ரொம்ப தாழ்ந்து தாழ்ச்சியான உள்ளத்தோடு பொறுமையா அமைதியோடு பேசுவாங்க. நாணயமான பேச்சு, கனிவான பேச்சு, அன்பு நிறைந்த பேச்சு, பண்பான பேச்சு. இப்ப பேச்சுல இத்தனை வகைகள் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே. அதனால நம்ம என்ன செய்யணும்? இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். இடம் பொருள் அறிந்து பேசணும். யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம் ரொம்ப முக்கியம். வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை எடுக்க முடியாது. இப்ப நம்முடைய பேச்சில் நாம மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே. எதையாவது பேசிடுறோம், நாம எதையாவது எப்படியாவது பேசி யாருடைய மனதையாவது புண்படுத்தி விடுகிறோம்.
காயப்படுத்தி விடுகிறோம், மனநோகம் செய்துடுறோம். யோசிக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. நமக்கு மனசுக்கு பட்டதெல்லாம் பேசிட முடியாது எல்லா நேரத்திலையும். இப்ப மிகுந்த கவனம் அவசியம். ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் பாருங்க. குடும்பத்தினுடைய தலைவர் அப்பா செய்தித்தாள் வாசித்துட்டு இருக்கிறார். காலையில் பேப்பர் படிக்கிறார், உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கிறார். அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி காஃபி கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, ஆனாலும் ரொம்ப கவனமாக அதை படிச்சுட்டு இருக்கிறதுனால அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை, விளையாட்டு குழந்தை, சுட்டி குழந்தை இங்கே அங்கே ஓடிட்டு இருக்குது. அப்படி ஓடிட்டு இருக்கிற குழந்தை என்ன பண்ணிடுச்சு, அங்கே வச்சிருந்த காஃபியை தட்டி விட்டுடுச்சு. காஃபியை தட்டி விட்ட உடனே அது கீழே சிந்தி போய் மேலெல்லாம் பட்டுடுச்சு, அப்பா மேலெல்லாம். அப்பாவுக்கு உடனே கோபம். என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய போட்டு 4 சாத்து சாத்துறாரு, நல்லா போட்டு அடிக்கிறார் கோபத்தில். இதை பார்த்த உடனே அவனுடைய மனைவி கத்தரா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தான் புத்தி இருந்திருக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது சின்ன குழந்தை, அது விளையாட்டு பிள்ளை, நீங்க தானே கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி கத்தரா. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எல்லாருமே ஒரு குழப்பத்தை உருவாக்குகின்ற, குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குகிற, சலசலப்பு ஏற்படுத்துகிற, ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபத்தை விளைவிக்கின்ற ஒரு செயலில் ஈடுபடுறாங்க. அப்பா போட்டு குழந்தைய அடிச்சுட்டாரு, குழந்தை அழுதுட்டு இருக்குது, கஷ்டப்படுது. அம்மா அந்த இடத்துல இருந்து சத்தம் போடுறாங்க, இவரும் கூட சத்தம் போடுறாரு. இதனால குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு. இப்ப இந்த நிகழ்வையே வேறொரு விதமாக பார்க்கலாம். ஒரே நிகழ்வு தான். அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு, மனைவி வந்து காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க, குழந்தைய விளையாடிட்டு இருக்கு, பிரச்சனையே இல்லை. அதே குழந்தை தான் தட்டி விடுகிறது, காஃபி கீழே தான் சிந்துது. அப்ப அந்த அப்பா கேட்கலாம், ஐயோ என்னாச்சு, மேலே ஏதாவது ஊத்திடுச்சா? அந்த குழந்தைய பார்த்து கேட்கலாம், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா செல்லம், கிட்டவா பார்க்கலாம். அப்போ உடனே அவருடைய மனைவி அங்கிருந்து ஓடி வந்து, ஐயோ என் மேலே தாங்க தப்பு, அந்த காஃபி வச்சுனே ஒரு வார்த்தை சொல்லி நீங்க குடிக்கிற வரையும் நான் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, நீங்க குடிக்கிற வரையும் நான் அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த மனைவி சொல்ல, என் மேலே தாமா தப்பு, நான் பாட்டுன்னு உட்காந்துட்டு பேப்பர் படிச்சது, நீ வச்ச உடனே குடிச்சிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஒரே பிரச்சனை தான், ஒரே பிரச்சனை தான், ஒரே பிரச்சனை தானே. 2 விதமாக அணுகுவது, 2 விதமாக அணுகுவது. அப்ப முதல்ல பிரச்சனையை உண்டாக்குகிறது, இரண்டாவது குடும்பத்தில் அன்பினை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இப்ப இது எங்கிருந்து வெளிப்படுகிறது? ரெண்டுமே நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது, நம்முடைய சொல்லிலிருந்து தான் வெளிப்படுகிறது, நம்முடைய செயலிலிருந்து தான் வெளிப்படுகிறது. எனவே நம்முடைய சொல்லும் செயலும் கவனமாக இருக்க வேண்டும். சீராக்கின் ஞான புத்தகம் 6வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை, இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும் என்கிறது. நம்ம பேசுற பேச்சு தான் நல்ல நண்பர்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பண்பான பேச்சு தான் நம்முடைய மதிப்பை வாழ்க்கையில் உயர்த்தும், மதிப்பை வாழ்க்கையில் உயர்த்தும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, நம்ம பேசுகிற பேச்சு தான் நம்மளை யாருன்னு தீர்மானிக்கிறது, நம்மளை யாருன்னு சொல்லும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு பயங்கரமாக டிப்டாப்பாக இருந்துட்டு கூட கோபப்பட்டு வெறித்தனமா மோசமா பேசினா, ஐயோ இவனாப்பா சுடுமூஞ்சி, சிடுமூஞ்சி, இவன் படு மோசக்காரன், இவன் பேச்சு சுத்தம் இல்லை, இவங்கிட்ட யார் போவாங்க, இவங்கிட்ட யார் பேசுவாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க. நீ நல்லா ட்ரெஸ் பண்ண வந்துக்கிற, நீட்டா பக்கவா இருக்கிற, பார்க்கறதுக்கு ஆஃபீஸர் மாதிரி இருக்கிற, ஆனால் உன் பேச்சில் சுத்தம் இல்லையே, உங்ககிட்ட பொறுமை இல்லையே, அமைதி இல்லையே. அப்போ உங்ககிட்ட யாராவது வருவாங்களா, உங்ககிட்ட யாராவது வந்து பேசுவாங்களா? இப்போ உன்னை விட்டு போய் விடுவார்கள். இப்போ நம்முடைய பேச்சு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. யாக்கோப்பு திருமுகம் 1வது அதிகாரம் 19-20 இறைவார்த்தை சொல்கிறது, ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும், ஏனெனில்
மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கிறது. நாம் கொள்ளுகிற கோபமோ நாம பேசுகின்ற அந்த பேச்சும் கடவுளுடைய திருவுளம் நம்மில் நிறைவேறுவதற்கு அதுவே தடையா மாறிடுது. நாம நம்ம குழந்தைய சபிக்கிறோம் அப்படின்னா, நீ நாசமா போயிடுவ, நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு குழந்தைய சொன்னா, அந்த குழந்தைக்கு தன்னுடைய மனதுக்குள் ஒரு எதிர்மறையான எண்ணம் சிறு பொழுதிலிருந்தே வளரத் தொடங்கிவிடும். அந்த குழந்தை என்ன ஆகும்? எதிர்காலத்தில் அது மோசமான ஒரு குழந்தையா தான் வளரும். இப்போ பேச்சு மிக மிக முக்கியம். நம் குழந்தைகளிடத்தில் எப்படி பேசுகிறோம், நம் கணவனிடத்தில், நம் மனைவி இடத்தில், நம்முடைய அப்பா அம்மா இடத்துல எப்படி நம்ம பேசுகிறோம் கவனிக்கணும். எபேசியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. இறைவார்த்தை சொல்லுது, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நல்ல வார்த்தைகளையே நாம பேசணும். ஆண்டவர் இயேசு நல்ல வார்த்தைகளையே பேசினார். அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு பேசினார். அதனால தான் அழகான ஒரு பாடல் உண்டு, இயேசுவே என்னுடன் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். இயேசுவே என்னுடன் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். இயேசு ஆண்டவர் பேசுறாரு. அவர் பேசுறது எப்படிலாம் நடக்குது பாருங்க. நீ பேசினால் ஒளி வந்தது, நீ பேசினால் புயல் நின்றது, நீ பேசினாய் பயம் போனது, நீ பேசினாய் சுகமானது, நீ பேசினால் என் நெஞ்சிலே கனமான சுமை கூட காற்றாகுமே, நீ பேசினால் என் கண்ணிலே வடிகின்ற நீர் கூட சுகமாகுமே. பேசுமே இயேசுவே நான் கேட்கிறேன், இயேசுவே என்னுடன் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். இயேசு ஆண்டவருடைய பேச்சு கனிவான பேச்சு, அன்பான பேச்சு, ஆறுதலான பேச்சு, நம்பிக்கை தருகிற பேச்சு. அப்படிப்பட்ட பேச்சு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். நீ பேசினால் உயிர் வந்தது, நீ பேசினால் பசி நின்றது, நீ பேசினால் மனம் திறந்தது, நீ பேசினால் பிணி தீர்ந்தது, நீ பேசினால் என் வாழ்விலே குறைவான எல்லாமே நிறைவாகுமே, நீ பேசினால் என் தெய்வமே என் வாழ்வும் நிலையாகுமே. பேசுமே இயேசுவே நான் கேட்கிறேன், இயேசுவே என்னுடன் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற இன்னொருவருக்கு வழிகாட்ட முடியாது. நம்மளே குருடா இருக்கிறோம், நாம எப்படி அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியும்? நம்ம குடும்பத்தில் நாமளே மோசமானவங்களா இருந்தா நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம்? மோசமானவங்களா தான் வளர்ப்போம். அப்ப நம்முடைய பார்வை என்பது சரியானதாக இருக்க வேண்டும். முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுங்கள். நம்முடைய கண்ணிலே அழுக்க வச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கண்ணிலே தூசு இருக்குது. நாம பார்க்கிற பார்வையே கெட்ட பார்வை, நாம பார்க்கிற பார்வையே தீமையான பார்வை. இந்த தீமையான கெட்ட பார்வையை பார்க்கிற நாம் அடுத்தவங்களை எப்படி குறை சொல்லலாம்? நீ சரி கிடையாது. அடுத்தவங்களை எப்படி தீர்ப்பிடலாம்? நீ மோசமானவன், உன் பேச்சு சுத்தம் இல்லை. எப்படி நம்ம அடுத்தவங்களை சொல்ல முடியும்? நம்ம கையிலே குறை இருக்குதே, நம்ம கையிலே பிரச்சனை இருக்குதே. நம்முடைய பிரச்சனையை பார்க்காம அடுத்தவங்களுடைய பிரச்சனையை போய் அடுத்தவங்களுடைய விஷயத்துல போய் மூக்க நுழைக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட கனி தருகின்ற நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலேயே அறியப்படும். நீ நல்லவனா இருந்தா உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடவடிக்கை எல்லாமே நல்லதா தான் இருக்கும். நீ கெட்டவனா இருந்தா உன் பேச்சும் கெட்டதா தான் இருக்கும். நீ செயல்படுகிற ஒவ்வொரு செயலும் கூட கெட்ட செயல்களாகத்தான் இருக்கும்.
நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றையே எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயனது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்கிறது இறைவார்த்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குதத்த வார்த்தை, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது ஒருபோதும் வீணாகாது என்பதை அறிந்து ஆண்டவருடைய பணியை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமீன்.